அதாவது வாழ்நாள் முழுதும் உழைக்கணும், ஏதாவது தொழில் செய்யணும், நம்ம ஏதாவது பரபரப்பாக இருக்கணும், நேரத்தை பயன்படுத்தணும். வாழ்நாள் முழுதும் நம்மால் நடக்க முடியும், ஓட முடியும் அப்படின்னா தினசரி நேரத்தை நம்ம பயனுள்ள வகையில் செலவழிக்கணும், திட்டமிடணும். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும்னு திட்டமிடணும். காலையில் எழுந்திருக்கணும், யோகாசனம் பண்ணணும், நடைபயிற்சி பண்ணணும், அப்புறம் வந்து ஏதாவது உழைக்கணும், அது தொழில் செய்யணும், விளையாட போகணும், கிணத்துல குளிக்க போகணும், இப்படி திட்டமிடணும். இப்படி முழு நாளையும் திட்டமிட்டு வாழ வேண்டும். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அதில் வந்து முக்கியமாக தொழில் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் இப்போ வந்து 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அதன் பிறகு எல்லாம் ரிட்டையர்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. 50 வயசில் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வேலைக்கே போக மாட்டாங்க. நிறைய பணம் பேங்கில் இருக்குது அப்படின்னா மாதம் யாராவது 20,000 30,000 யாராவது கொடுத்துட்டாங்கன்னா வேலைக்கு கூட போக மாட்டாங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஏன் வேலைக்கு போகிறாங்க? ஏன்னா வேலை செய்கிறது ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஏன் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, வாழ்நாள் முழுதும் உழைக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க? ஆனால் காரணம் இந்த அடிமைத்தனம் தான் காரணம். இந்த தொழிலில் உள்ள அடிமைத்தனம். அதாவது 4 பேர் நமக்கு மேலே உள்ள மேலதிகாரி நம்மளை வேலை வாங்குவார், நாம் நமக்கு கீழே உள்ளவங்கள வேலை வாங்குவோம். இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம யாராவது வேலை வாங்கும்போது அவங்க சொல்கிற வேலையை செய்கிறது, அது மாதிரி நாம் வந்து நமக்கு கீழே உள்ளவங்கள வேலை வாங்கணும், டென்ஷன். இதுதான் அடிமைத்தனம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். அதனால் வந்து இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல ரொம்ப கடினமானது, சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு தோட்டம் இருக்குதுன்னா நீங்கள் மட்டுமே வேலை செய்கிறீங்க, உங்களை யாரும் வேலை வாங்கலை, நீங்களும் யாரையும் வேலை வாங்கலை, உங்கள் தோட்டத்தில் நீங்கள் மட்டுமே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் யார்கிட்டையும் பேச வேண்டிய கத்த வேண்டிய தேவையில்லை, பேச வேண்டிய தேவையில்லை, டென்ஷன் ஆக வேண்டிய தேவையில்லை, யார்கிட்டையும் கோவப்பட வேண்டிய தேவையில்லை, திட்ட வேண்டிய தேவையில்லை. அமைதியாக உங்கள் வேலையை பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ வந்து உங்களுக்கு எந்த உணர்ச்சியுமே ஏற்படாது, கோபம் வராது. உங்களுக்கு கீழே 4 பேரை நீங்கள் வேலை வாங்குறீங்கன்னா 4 பேர் 40 பேரை கூட வேலை வாங்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி வேலை வாங்கும்போது அவங்கள வேலை வாங்கும்போது நீங்கள் அவங்கள திட்ட வேண்டியிருக்கும், கத்த வேண்டியிருக்கும், சத்தம் கோவப்பட வேண்டியிருக்கும். இப்படி அது ரொம்ப கடினமானது. அது மாதிரி உங்களை யாராவது திட்டுவாங்களோ, உங்கள் மேலதிகாரி இருக்காங்களே, உங்களுக்கு மேலே உள்ளவங்க, அவங்க வந்து உங்களை வந்து வேலை வாங்கும்போது உங்களை திட்டுவாங்க, அதில் திட்டிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே வேலை பார்ப்பீங்க. இதெல்லாம் பயங்கர கஷ்டமானது. இந்த அடிமைத்தனம் இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம், இயந்திர அறிவியல் உலகத்தில் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் ரொம்ப சோர்வானது, ரொம்ப கடினமானது. அதனால தான் இந்த அடிமைத்தனத்திலேருந்து எப்படா நமக்கு விடுதலை கிடைக்கணும்னு மக்கள் யோசிக்கிறாங்க. அதனால தான் 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக, அப்பாடா இன்னும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், யார் சொல்கிறதையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நாமளே யாரையும் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா இருந்து எல்லா நாளும் இனிமேல் விடுமுறை தான் அப்படின்னு நினச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அப்போ வந்து அடிமைத்தனம் காரணமாகத்தான் வாழ்நாள் முழுதும் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் உழைக்காமல் சும்மா இருக்கிறதே சொர்க்கம் அப்படின்னு நினைப்பதற்கு அது கூட காரணமாக இருக்குது. உழைக்காமல் சும்மாவே பொழுத போக்குறது, விடுமுறை மோகம். மக்களுக்கு விடுமுறை மோகம் வந்துருச்சு. தினமும் விடுமுறைன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பணம் வந்துருச்சு, தினமும் விடுமுறையும் கிடைக்குது, பணமும் கிடைக்குதுன்னா அவங்க ரொம்ப ஜாலி, ஓகே, பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு விடுமுறை மோகம் மக்கள்கிட்ட ஏன் வருது அப்படின்னா, விடுமுறை அடிமைத்தனத்திலிருந்து விடுகின்ற முறை தான் அது விடுமுறை. விடுமுறைன்னு ஏன் பேர் வச்சாங்க? அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கின்ற ஒரு முறை. 2 நாளைக்கு உங்களுக்கு அடிமைத்தனம் கிடையாதுப்பா, சனி ஞாயிறு வீட்டுக்கு போங்க, நீங்கள் வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அடிமைத்தனத்திலிருந்து 2 நாளைக்கு உங்களுக்கு விடுமுறை அப்படின்னு, அதுதான் விடுமுறை. அதனால தான் மக்களுக்கு அவ்வளோ கொண்டாட்டம். இந்த பள்ளிக்கூட பசங்களை பாருங்கள், அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனால் அவங்க வயசில் எத்தனையோ பசங்க அங்கே வராங்க. அது அது ஒரு சந்தோஷமாக தானே இருக்கணும் பள்ளிக்கூடங்கிறது. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு லீவு அப்படின்னா பசங்களுக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா அதுவும் அடிமைத்தன நடைமுறை தான். ஆசிரியர் சொல்வதை மாணவர்கள் கேட்கணும், அப்போ அது ஒரு அடிமைத்தனம் தான். இன்னொருத்தர் சொல்கிறது, ஆசிரியர் வந்து ஒன்று அவங்க அப்பாவோ அம்மாவோ கிடையாது. ஆசிரியருங்கிறது அவர் யாரோ ஒருத்தர் தான். அவர் சொல்கிறத கேட்கணும், பயந்து செய்யணும், இல்லைன்னா ஆசிரியர் வந்து திட்டுவார், அடிப்பார். இது வந்து ஒருத்தருக்கு பயந்துக்கிட்டே ஒரு சூழலில் வாழ்வது, அது வந்து மனதில் ரொம்ப சோர்வை ஏற்படுத்தும். எப்படா பெல் அடிப்பாங்க வீட்டுக்கு போகலான்னு தான் தோணும். அந்த மாதிரி இது ஒரு அடிமைத்தனம் என்பதால் தான் மக்களுக்கு வந்து வாழ்நாள் முழுதும் உழைக்கணும், ஏதாவது தொழில் பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வராமல், எப்படா நமக்கு வந்து இந்த விடுமுறை கிடைக்கும், எப்படா இந்த ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும், சும்மாவே இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க.
2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே இந்த மாதிரி நடைமுறையே கிடையாது. எல்லாத்துக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விளைநிலம். அந்த விளைநிலத்தில் அவங்க யாரையும் வச்சு வேலை வாங்கக்கூடாது, யாரு கீழே இருந்தும் அவங்க வேலை பார்க்கக்கூடாது. இந்த கூலி கொடுக்கறது, சம்பளம் கொடுக்குற நடைமுறையே கிடையாது. அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட விளைநிலத்தில் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டு அதை பிறரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும். அவ்வளோதான். அதை வியாபாரம் செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது. அங்கே பணம் என்னும் நடைமுறையே கிடையாது. அதனால் யாரும் யாருக்கிடையும் வேலை வாங்க முடியாது, வேலையும் செய்ய மாட்டாங்க. வேலை செஞ்சதுக்கு ஈடாக சம்பளம் கொடுக்கறதுக்கு அங்கே பணமும் கிடையாது, கூலியும் கிடையாது. எல்லாருக்கும் விவசாய நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் யாரையும் வேலை வாங்கக்கூடாது, யாரும் யாருக்கிட வேலை செய்யக்கூடாது. கூலி கொடுக்குறாரு, சம்பளம், இது போன்ற நடைமுறைக்கு ஆசைப்பட்டு சம்பளமாக அங்கே பணமே கிடையாது, பணம் என்கிற நடைமுறையே கிடையாது. அதனால் வந்து யாரும் இன்னொருத்தட்ட போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே விவசாய நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து சோர்வு இல்லாமல் உழைப்பார்கள். அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தில் தினமும் 3 மணி நேரம் உழைச்சாலே போதும். சோர்வு இல்லாமல். அதுவும் பாருங்கள், நெல், கோதுமை, தானியம், இது போன்ற தானியங்களை வந்து பயிரிடும்போது தான் கஷ்டப்பட்டு உழைக்கணும். ரொம்ப கஷ்டம் அது. தானியம், நெல், கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நெல் விளைஞ்சிருச்சா முதல்ல நாற்று நடணும். முதல்ல சும்மா நெல்லை வந்து தூவுவாங்க. அப்புறம் அது நெருக்கமாக வளர்ந்துருக்கும், அதை பிடுங்கி வரிசையாக நடணும். அப்புறம் அதில் ஃபுல்லாக தண்ணி தேங்குற அளவுக்கு தண்ணியை பாய்ச்சணும். அப்புறம் அது வளர்ந்து நிற்கும், களை பறிக்கணும், களை பிடுங்கணும். அப்புறம் வளர்ந்து நிற்கும், கதிர் வரும், அதை அறுக்கணும், காய வைக்கணும், அடிக்கணும், நெல்மணிகளை உதிர்க்க வேண்டும். அப்புறம் அதை வந்து அவிக்கணும், புடைக்கணும், குத்தணும், காய வைக்கணும்னு ஏகப்பட்ட வேலை. உணவாக சமைப்பதற்கு அப்புறம் உப்பு வேறு தேவை. இப்படி ஏகப்பட்ட வேலை. தானியங்களை சமைப்பது, தானியங்களை உற்பத்தி பண்ணி, அதை விட எதுனாக்கா எளிதான விவசாயம் எது? இது வந்து தானியங்களை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கடினமான விவசாயம். வேறு என்ன இந்த உலகத்தில் எளிதான விவசாயம் இருக்குன்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள். இதுதான். பறிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு கொய்யா பழமாக பறிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு வேர்க்கடலையா, அதை வந்து பிடுங்குறீங்க, செடியை பிடுங்குறீங்க, அதுக்கு வேரில் பார்த்தா அவ்வளோ வேர்க்கடலை இருக்கும். அதை லைட்டாக தண்ணியில் கழுவிட்டு சாப்பிட வேண்டியதான். ரொம்ப எளிது. நெல், கோதுமை மாதிரி அதை வந்து அறுக்கணும், அறுவடை பண்ணணும், காய வைக்கணும், அதை உதிர்க்கணும், அப்புறம் வந்து அதை குத்தணும், அவிக்கணும், திரும்பவும் காய வைக்கணும். இப்படி இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு உப்பு வேறு கடற்கரையிலேருந்து கொண்டு வரணும். அதனால் இந்த தானியங்களை வந்து உற்பத்தி செய்கிறது கடினமான விவசாய முறை. எது எளிதான விவசாய முறை அப்படின்னாக்கா, எளிதான விவசாய முறை என்பது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், இதை உற்பத்தி செய்வது தான் எளிதான. பறிக்கிறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். பறிக்கிறோம். ஆனால் வந்து தானியங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சிங்கனாக்கா அதை சேர்த்து வைக்கலாம், வருஷக்கணக்காக சேர்த்து வைக்கலாம். அது உங்களை சோம்பேறி ஆகிடும். ஒரு வருஷத்துக்கு தேவையான தானியங்களை நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்க, அறுவடை பண்ணிட்டீங்க, 2-3 மூட்டை நெல், 10 மூட்டை நெல் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா, அப்புறம் வந்து உங்களுக்கு வயலில் வேலை கிடையாது, வீட்டில் தான் வேலை. ஏன்னா அதை அவிக்கணும், காய போடணும், குத்தணும். உடனே பொம்பளைங்கிட்ட அந்த வேலையை விட்டுருவாங்க ஆம்பளைங்க. அப்படி அந்த மாதிரி சோம்பேறி ஆக்கிவிடும். இந்த தானியங்கள் என்பது சோம்பேறி ஆக்கிவிடும் மனுஷங்களை. நமக்கு இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா இன்றைக்கி நமக்கு சாப்பிட ஒன்றும் கிடையாது. இப்போ பழங்கள், காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வாரத்துக்கு தான் அழுகாமல் இருக்கும், அப்புறம் அழுகி போயிடும். அப்போ நீ வந்து வீட்டில் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது, பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். பயந்து உழைக்க வேண்டிய அவசியம், நிர்பந்தம் எல்லாருக்குமே இருக்குது. தானியங்கள் வந்து நம்மளை சோம்பேறி ஆக்கிடும். ஒரு வருஷத்துக்கு அப்பாடா 20 மூட்டை நெல்லுப்பா அறுவடை பண்ணியாச்சு. ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து வயலில் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, தினம் நமக்கு சாப்பாடு தான், காவாலையே கிடையாது அப்படிங்கிற நினைப்பு வந்துடும். தானியங்கள் நம்மை வந்து சோம்பேறி ஆக்கிவிடும். ஒரு பயம், வாழ்க்கையை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், பயம் இல்லாமல் செய்துவிடும். அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் வந்து காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், இதைத்தான் அவங்க வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. தேன், இதைத்தான் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அது எளிதானது. ஒரு மாமரம், காய்கறிகள்லாம் ரொம்ப எளிதாக. செடி வளருதா, செடி ஒரு மரம் நடுறோமா, மாமரத்தை நடுறோம், அது காய்க்கும் பழம்பழுக்கும், பறித்து சாப்பிட வேண்டியதான். அதுக்கு வந்து பெருசாக பராமரிப்பு, தண்ணி தேங்குற அளவுக்கு தண்ணி பாய்க்கணுங்கிற அவசியமே இல்லை. தண்ணியே இல்லைன்னா கூட, மழையே பெய்யலைனா கூட இந்த மாமரம்லாம் பசுமையாகவே இருக்கும். அந்த மாதிரி தென்னை மரத்துக்கெலாம் நிறைய தண்ணி விடணும். அந்த அளவுக்கு இதெல்லாம் எளிதான விவசாயம். அதனால் அங்குள்ள மக்கள் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள், 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் வந்து
அவங்க வாழ்நாள் முழுதும் விவசாயம் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த விவசாயம், அவர்கள் செய்கிற விவசாயம் என்பது எளிதானது. சின்ன பசங்க கூட அந்த விவசாயத்தை பார்க்கலாம். மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது தானே. சின்ன பசங்க கூட, சின்ன பசங்க, பெரிய பசங்க, முதுமையில் இருக்கிறவங்க, வயசான பாட்டி, வயசான தாத்தா, எல்லா வயசுலையுமே அந்த விவசாயத்தை பார்க்கலாம். தானியங்களை உற்பத்தி பண்ணுற விவசாயம் இருக்குது பாருங்கள், அது எல்லோரும் பார்க்க முடியாது. அது முதல்ல வந்து சின்ன பசங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி இந்த நெல் இதெல்லாம் என்ன கணக்குன்னே தெரியாது. என்ன கணக்கில் வந்து இந்த நெல்லை வந்து வளர்க்குறாங்க. முதல்ல மொத்தமாக விதையை தூவுறாங்க, அப்புறம் அங்கேருந்து நாற்று நடுறாங்க, நாற்றை பிடுங்கி அப்புறம் இன்னொரு இடத்துல நடுறாங்க. என்ன கணக்கு இது ரொம்ப நுட்பமானது. ஆனால் இதை வந்து பார்த்தோன்னே உங்களால் புரிய முடியாது. இந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகு இதெல்லாம் வந்து வளர்க்குறாங்களோ அவங்கள பார்த்தோன்னே அது புரியாது. யாராவது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கணும். அதே இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களெல்லாம் நீங்கள் பார்த்தாலே கற்றுக்கலாம். ஒரு மரத்தை நடுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, வளருது, உரம் போடுறீங்க, அப்புறம் காய் காய்க்குது, பழிச்சா சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான், பார்த்தாலே கற்றுக்கலாம். ரொம்ப கஷ்டம், அந்த அளவுக்கு எளிதானது இந்த மரங்கள் வளர்க்கிற விவசாயம். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதை உற்பத்தி செய்கிற விவசாயம் வந்து எளிதானது. ரொம்ப நேரம் தேவைப்படாது. டெய்லி 3 மணி நேரம் செலவழித்தாலே போதுமானது. அந்த அளவுக்கு எளிதான விவசாயத்தை தான் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்கள் வந்து செய்ய போகிறாங்க. அதனால் எளிதான விவசாயம் என்பதால் அது அனைத்து வயதினருக்கும் எளிதானது. முதுமையில் இருப்பவர்களுக்கும் எளிதானது, குழந்தையாக இருக்கிறவங்களுக்கும் எளிதானது. குழந்தைன்னா நடக்க தெரிஞ்சாலே போதும். ஒரு 4 வயசு 5 வயசில் உள்ள பசங்களுக்கு கூட இந்த பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள், கடலைகள், பருப்புகள், பயிர் வகைகள் இதை உற்பத்தி பண்ணுற அந்த எளிதான விவசாய முறை என்பது எளிதானது. அதை செய்வது என்பது மிக மிக எளிதானது. அதனால் அவங்க வாழ்நாள் முழுதும் அந்த வேலையை செய்வாங்க. அவங்க சோம்பேறியாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உற்பத்தி பண்ணுறது காய்கறிகள், பழங்கள் தான். அதை நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு தான் தாங்கும், அதுக்கப்புறம் அழுகி போயிடும். அதனால் அங்குள்ள மக்கள் எப்பவும் சோம்பேறியாகவே இருக்க மாட்டாங்க. சோம்பேறியாக இருந்தால் அவங்களுக்கு பயம் வந்துடும். சோம்பேறியாக இருந்தால் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அடுத்த வாரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அப்புறம் ஆனால் அதே நேரத்தில் கடலைகளெல்லாம் சேமித்து வைக்கலாம். கடலைகள், பருப்புகள், பயிர் வகைகளை கூட சேமித்து வைக்கலாம். சேமித்து வைக்கிற உணவுகளும் இருக்குது. ஆனால் ரொம்ப காலம் சேமித்து வைக்க முடியாது, இருந்தாலும் சேமித்து வைக்கலாம். அதனால் நீங்கள் வந்து வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படின்னு பயந்து சாக வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் வேலைக்கு போகணும், ஒரு பயம் என்பது வேணும். ஒரு மெத்தனமாக இருந்து விடக்கூடாது. அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி நிதானமாகவே வாழலாம். அதுக்காக சோம்பேறியாகவும் வாழ்ந்து விடக்கூடாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள், பயிர்கள், பருப்பு வகைகள், கீரைகள், கிழங்குகள், கடலைகள், இது வந்து கடலைகள், பருப்புகள், பயிர் வகைகள்லாம் சேமித்து வைக்கக்கூடியது. காய்கறிகள், பழங்கள்லாம் ஒரு வாரத்திலே அழுகி போயிடும். கீரைகள், கிழங்குகள்லாம் ஒரு வாரத்திலே அழுகி போயிடும். ஆக அழுகிற ஒரு வாரமாவது இருக்குதுல்ல, ஒரு வாரமாவது இருக்குது. அப்புறம் கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள் அது வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு சேமித்து வைக்கலாம். இது போதும். மக்கள் வந்து தினசரி விழிப்புணர்வோடு வாழ்வார்கள். சோம்பேறித்தனமாக மெத்தனமாக இருக்க விடாமல் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இது போதுமானது. அதனால் அங்குள்ள மக்கள் வந்து வாழ்நாள் முழுதும் உழைப்பாங்க. அனைத்து வயதினரும், முதுமையில் இருப்பவர்கள் கூட எனக்கு வயசாகிடுச்சுப்பா, இனிமேல் என்னால் தோட்டத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சும்மா இருக்க முடியாது. அங்கே உள்ளவங்க எல்லோரும் வயசானாலும் சரி, கடைசி காலம் வரைக்கும், நடக்க முடிகிற காலம் வரைக்கும் அவங்க வந்து அந்த விவசாயத்தை பார்ப்பாங்க, பார்க்காம இருக்க மாட்டாங்க.